ஹாய் மக்களே வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. நல்லா தான் இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். மக்களே இன்னைக்கு 120 டேஸ் 3 லேக்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 9 மார்ச் 22. இன்னைக்கு வந்து 13,000 எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? 13,650 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் மக்களே. நேற்று முடிச்சது 13,650. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 13,650 ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க இன்னைக்கு என்னென்ன ஏர்னிங்ஸ் பண்ணுறோம், என்னென்ன கொடுமையை பார்க்க போகிறோம், என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம், என்னென்ன சந்தோஷத்தை சிறுத்த புன்னகையெல்லாம் சந்திக்க போகிறோன்றத வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுமே போட்டோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர். எங்கே போட்டிருக்கானாக்கா பார்பிக்யூ நேஷனில் இந்த தம் ஷாஃபார் பாய் பிரியாணி அப்படின்ற இடத்துல 84 என்ன போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். ஆர்டர் முடிச்சதுமே அடுத்த ஆர்டரும் போட்டான். எங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருக்கான் மல்டி ஆர்டர். சரி வாங்க அதையும் போய் பிக்கப் பண்ணலாம். 56 ரூபாய்க்கு போட்டிருக்கானுங்க. ஸோ அடுத்த ஆர்டரும் போட்டான் தலைச்சேரியில். வாங்க போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே எங்கே போகணும்னு பார்க்கலாம். எப்படியும் மல்டி ஆர்டர் போட்டிருக்கான். எங்கே போட்டிருக்கான்னா தலைச்சேரியில் தான் போட்டிருக்கான் 77 ரூபாய்க்கு. சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். வெயில் பயங்கரமாக அடிக்குது. அடுத்த ஆர்டரும் போட்டான். எங்கே போட்டிருக்கானாக்கா ஆனந்தாஸில் போட்டிருக்கான். அன்னபூர்ணாவில் போட்டிருக்கான். என்னப்பா மல்டி ஆர்டர் போட்டிருக்கீங்க 39 ரூபாய்க்கு? என்னையா இப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க? வர வர நம்ம தக்காளியை பார்த்து கற்றுக்கிடுச்சு. அவன் தான் மல்டி ஆர்டர் போடும்போது வெவ்வேறு கடையில் போடுவான். இப்போ இவனும் போடுறான். ஜொமேட்டோ தக்காளி உன்னை பார்த்து இவனும் கெட்டு போகிறான்டா. இருறான் அவனுக்கு வச்சிருக்கேன்டா ஆப்பு. பெரிய அப்பு இருக்குடி, பெரிய ஆப்பு. அடுத்த ஆர்டர் நல்லா லாங் ஆர்டராக போட்டுட்ருக்கான்ப்பா 130 ரூபாய்க்கு எஸ்எஸ் பிரியாணியில். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் நல்லா லாங் ஆர்டராக போட்டுட்ருக்கான்ப்பா 130 ரூபாய்க்கு எஸ்எஸ் பிரியாணியில். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். போட்டான் ஜூனியருக்கு பண்ணால. சரி வாங்க போய் எடுத்துகிட்டு போகலாம். நானும் லொக்கேஷனே வந்துட்டேன். டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். போயிட்டு பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் போட்டான் இல்லை ஆனந்தாஸில் 24 ரூபாய்க்கு. வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். ஆர்டரும் போட்டான்ப்பா. என்ன ரேஸ் சவர்மாப்பா இந்த செரிஃப் பாயில் போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம் 28 ரூபாய்க்கு. அடுத்த ஆர்டர் பர்கர் கிங்கில் போட்டான். வாங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். பர்கர் கிங் ப்ரூஃபீல்டு தானே. சரிவா போகலாம். மறக்கா பர்கர் கிங்கிலே ஆர்டர் போடுறான். மறக்கா பர்கர் கிங்கிலே ஆர்டர் போட்டிருக்கான் 34 ரூபாய்க்கு. வாங்க மறக்கா நம்ம பர்கர் கிங்குக்கே போகலாம். இந்த பர்கர் மேன் பர்கர் கிங்ஸ் ஆர்டர் முடிச்ச உடனே அடுத்த செகண்டே ஆர்டர் போட்டான் பாரு. ஸ்ரீ ஆனந்தாஸ் பேக்கரியில் 48 ரூபாய்க்கு. வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான் பாம்பே குல்ஃபியில். வந்தாச்சு, லொக்கேஷனே வந்தாச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறான் பாரு பைத்தியார பையன். வா பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான் எங்கே கேஎஃப்சியில் தான். நம்ம அந்த வாசலில் தான் நின்று அங்கேயே போட்டு விட்டான் ஆர்டரை. வாங்க எடுக்கலாம். இப்போ அடுத்த ஆர்டரும் போட்டான். கொக்கரை கோலை போட்டிருக்கான். வாங்க போய் எடுத்துகிட்டு போகலாம். கொக்கரை கோலை எவ்வளோ? 20 ரூபாய் 30 ரூபாய். பாடாடே வாடா எடுக்கலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான். ஏதோ ஃப்ரையோ இல்லை 51 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க போய் எடுக்கலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான்டா. இங்கே பீஸா ஹட்டில் போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான் அன்னபூர்ணாவில் போட்டிருக்கான். வந்துட்டு அன்னபூர்ணாவில் தான் வீடியோவை எடுக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம்ல கன்ஃபார்மா, அதுக்காக தான். வாங்க போய் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான் எங்கே ஹெச்எம்ஆர் முத்துராவுத்தூர் உக்கடம். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். இப்போ தான் உக்காந்தேன். அதுக்காண்டி ஃபீல் வெளில ஆர்டர் போட்டான். சரி வாங்க போய் எடுக்கலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல, எடுத்தானே ஆகணும். நெக்ஸ்ட் ஆர்டரும் போட்டான் எங்கே பார்பிக்யூவில் போட்டிருக்கான். சரி வாங்க அங்கேயே போய் பிக்கப் பண்ணலாம். இன்னைக்கு நாளே சரியில்லை. சரி என்ன கருமோனே தெரியல. பகல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ராத்திரி ஒன்றும் சரியில்லை. எப்பயுமே மணி 11 ஆச்சு. எப்பயுமே 11 மணிக்கெலாம் 1700 ரூபா 1500 ரூபா 1600 ரூபா 1700 ரூபா கிட்ட எதுக்கி வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா வெறும் 1200 ரூபாய்க்கு தான் ஓட்டி வச்சுருக்கேன். இத்தனைக்கு இன்றைக்கி சர்ஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வெயில் வேறு ஓவரு, டிராஃபிக் வேறு ஹெவி டிராஃபிக்கு. ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. 30 ரூபா ஆர்டர் தான் இன்றைக்கெலாம் எடுக்கும் போது. இன்றைக்கி வெறும் 30 ரூபா 20 ரூபா 30 ரூபா 20 ரூபா ஆர்டர் தான் நிறையா போட்டான். ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. 3000 ரூபா டார்கெட் வச்சு ஓட்டி தானே ஆகணும். ஆர்டரும் போட்டான் எங்கே ஹேங் அவுட்டில் போட்டிருக்கான். மல்டி ஆர்டர் 80 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். மல்டி ஆர்டர் முடிச்சாச்சா? மல்டி ஆர்டர் முடிச்சு ரிட்டர்ன் ஜோனுக்குள்ளே போகும்போது அறுசுவை ஆர்டர் போட்டான். 80 ரூபாய் 20 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். சரி வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அறுசுவை ஆர்டர் முடிஞ்சு அடுத்து வந்து எங்கே போட்டிருக்கானாக்கா வாம் ஓவனா பாரதி பார்க் இருக்கா அந்த இடத்துலையா 51 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். வாம் ஓவன் முடிஞ்சு அடுத்து பார்பிக்யூவில் போட்டிருக்கான். சரி வாங்க பார்பிக்யூவில் போய் எடுத்துகிட்டு போகலாம். பார்பிக்யூ ஆர்டர் கேன்சல் ஆகி போயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். அடுத்து பிக் பவுலில் ஆர்டர் போட்டிருக்கான். சரி வாங்க அதையும் எடுத்துகிட்டு போகலாம். மக்களே வணக்கம். ஸோ டே 9 சும்மா கேவலமாக போச்சு. பொறுப்புறதுக்கு ஒன்றும் இல்லை.
எப்பயுமே 3000 மேலே ஓட்டுவேன். நேற்று வெறும் 2100 தான் ஓட்டியிருந்தேன். ஆர்டரும் கம்மி, ஆர்டர் ஏர்னிங்ஸும் கம்மி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, இன்னைக்கு டே 10. இன்னைக்கு அது ஏதாவது உருப்படுறா வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்பா 1700 தான் ஓட்டியிருக்கேன். 3 மணி வரைக்கும் தான் ஓட்டினேன். ஏன்னா அதுக்கு மேலே ஓட்ட முடியல. ரொம்ப கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் நம்மளும் ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஆர்டர் விழுகும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டரே விழுக மாட்டேங்குது. சுற்றி ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஓட்டிகிட்டே தான் இருக்கணும் போதே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் 3 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏன்னா உடம்புக்கும் ரெஸ்ட்டு வேணும்ல. நல்லா 3 மணிலேருந்து காலைல 6 to 7 என் பொண்ணு கிளாஸ் முடிச்சுட்டு மறுபடியும் 7லேருந்து 10 வரைக்கும் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு வந்தாச்சு. எவ்வளோ 3350 380 ஸ்டார்ட் பண்ணோம். 13,000 இதில் ஆரம்பித்தோமா, அது இப்போ 13,971 ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 13,680 ஸ்டார்ட் பண்ணோம். 13,971 முடிச்சிருக்கோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் கம்மி. 290 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 290 கிலோமீட்டர் ஓட்டி வெறும் 2100 கேவலம் இதெல்லாம். சரி வந்து தொலைங்க, என்ன பண்ணி தொலைகிறது, ஓட்டி தானே ஆகணும். ஸோ எனிவே காய்ஸ், டே 9ஓட இன்னிங்ஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க. 120 days ரிலாக்ஸ் சேலஞ்சில் டே 9ஓட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2100 தான் வந்திருக்குது. இது ரொம்ப கேவலமான அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வச்சுலாம் நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் வரும் வாரங்களில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்னிங் 7 o'clock ஷிஃப்ட்டும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். 24 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 48 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் சுரேஷ்.